ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்க திலீப் பேசுறேன். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு டிக்ளைன் ஆயிடுச்சு. நான் அப்ளை பண்ணியிருந்தேன், டிக்ளைன் ஆயிடுச்சு. ஏன் டிக்ளைன் ஆயிடுச்சு, என்ன காரணத்துக்காக டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம அப்ளை பண்ணோம்னா கிரெடிட் கார்டு ஸ்டேட்டஸ் 10 நாளைக்குள்ள நம்மளோட மொபைல் போனுக்கே வந்துடும். நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, கிரெடிட் கார்டு டிக்ளைன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா சரி நம்ம அப்ளை பண்ணது டிக்ளைன் ஆயிடுச்சு, இதோட நம்ம விட்டுணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் டிக்ளைன் ஆயிருக்குன்னு தெரியாம நம்மளால திருப்பி இன்னொரு வாட்டி கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி கரெக்டா வாங்க முடியாது. ஸோ அது எதனால டிக்ளைன் ஆயிருக்குன்னு அந்த வங்கி அன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த வங்கியில கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணமோ அந்த வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மையத்தை நம்ம தொடர்பு கொள்ளணும். தொடர்பு கொண்டு இதான் என்னோட அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர்னு நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்கல்ல, அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை சொல்லிட்டு கேட்கணும். அப்போ அந்த வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரி உங்களுக்காக உதவி செய்வார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்களோட அப்ளிகேஷன் கரெக்டா என்ன ரீசனுக்காக டிக்ளைன் பண்ணிருக்காங்க பேங்க் அப்படின்றத சொல்லுவாரு. சரி, என்னென்ன காரணத்துக்காக நார்மலா டிக்ளைன் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். சிபில் நெகட்டிவ் ஆர் 0 அப்படின்னு சொல்லி டிக்ளைன் பண்ணிருப்பாங்க. இது என்ன காரணத்துக்காக கிரெடிட் கார்டு டிக்ளைன் பண்ணிருக்காங்கன்னா, கஸ்டமர் இதுக்கு முன்னாடி கடனே வாங்கல, அதனால சிபில் அவரோட ஸ்கோர் ரிஃப்ளெக்ட் ஆகல, இதன் காரணமா கிரெடிட் கார்டு அவருக்கு இஷ்யூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல கஸ்டமர் கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் பண்ண டைம்ல இதுக்கு முன்னாடி 6 மாசம் முன்னாடி வரைக்கும் கஸ்டமரை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் சிபில்ல இல்ல அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, அதனால தான் கஸ்டமருக்கு இப்ப நம்ம கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி டிக்ளைன் பண்றது தான் சிபில் நெகட்டிவ் ஆர் சிபில் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. சிபில் ஸ்கோர் லோ, கஸ்டமருக்கு சிபில் ஸ்கோர் நம்ம கொடுக்கறதுக்கு வச்சிருக்க சிபில் ஸ்கோர் அளவுக்கு இல்ல, அதன் காரணமா கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் டிக்ளைன் ஆயிருக்கு. கஸ்டமரோட சிபில் ஸ்கோர் நம்ம வச்சிருக்க கிரைட்டீரியாவை மீட் பண்ணல அப்படின்ற காரணத்துக்காகவும் சிபில் ஸ்கோர் கம்மின்னு சொல்லி கிரெடிட் கார்டு டிக்ளைன் பண்ணுவாங்க. கஸ்டமர் சிபில் ஸ்கோர் இஸ் லோ டு ப்ரொவைட் த கிரெடிட் கார்டு அண்ட் கஸ்டமர் இஸ் ஃபவுண்ட் டெலிக்வென்ட் அப்படின்னுவாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர் ஸ்கோர் கம்மியா இருக்கு, அதே நேரத்துல கஸ்டமர் டெலிக்வெண்டா இருக்காரு, கஸ்டமர் இதுக்கு முன்னாடி வாங்கின லோனை சரியான முறையில கட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதன் காரணமாக நாங்க கிரெடிட் கார்டு கொடுக்கல அப்படியும் சொல்லி நம்மளுக்கு கிரெடிட் கார்டு டிக்ளைன் பண்ணுவாங்க. கஸ்டமர் அட்ரஸ் நெகட்டிவ் ஆர் நாட் ஃபவுண்ட், ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் வருவாங்க கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் பண்ணோன்னு. ஸோ இந்த ஃபீல்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து செக் பண்ணும்போது நம்ம அட்ரஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல அவரால அப்படின்னு சொன்னீங்கன்னா, கஸ்டமர் இஸ் நாட் ஃபவுண்ட், அப்படி இல்லைன்னா கஸ்டமர் அட்ரஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி டிக்ளைன் பண்ணிடுவாங்க. கஸ்டமர் இஸ் அன்எம்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளைன் பண்ணிருப்பாங்க. நம்ம வேலை செய்யறோம் ஒரு கம்பெனில அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். அந்த ஆபீஸ்ல போய் நம்மளை பத்தி விசாரிக்கும் போது அந்த ஆபீஸ்ல இருக்கவங்க இந்த மாதிரி ஒருத்தர் எங்க கம்பெனில வேலையே செய்யல அப்படின்னு சொல்லி ஃபீல்ட் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி டிக்ளைன் பண்ணி விட்டுருவாங்க, கஸ்டமர் இஸ் அன்எம்ப்ளாய்ட். ஸோ credit card is not approved for the customer. Customer is not having the steady source of income. அதாவது கஸ்டமருக்கு நிரந்தர வருமானம் எதுவும் இல்ல, கஸ்டமர் எங்க வேலை செய்யறாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல, கஸ்டமரோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் தெரியல, இதன் காரணமாக கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் டிக்ளைன் பண்றோம். கஸ்டமர் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நம்ம கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணும்போது இங்க இருந்திருப்போம், கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிட்டு நம்ம எங்கேயாவது வெளியே போயிருப்போம் நம்ம வேலை காரணமா, அப்போ வந்து ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு செக் பண்ண வந்திருப்பாரு, அதனால கஸ்டமர் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கிரெடிட் கார்டு டிக்ளைன் பண்ணி விட்டுருவாங்க. கஸ்டமர் இன்கம் நாட் சஃபிஷியன்ட், கஸ்டமரோட வருமானம் தேவைக்கு ஏற்ப இல்ல கிரெடிட் கார்டு கொடுக்கறதுக்கு, இப்படின்ற ரீசனையும் சொல்லி கிரெடிட் கார்டு டிக்ளைன் பண்ணுவாங்க. கஸ்டமர் ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் ஃபெயில், அப்படின்னா நம்ம வச்சிருக்க கிரைட்டீரியா படி ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் எக்ஸிக்யூட்டிவ் செக் பண்ணுவாரு கிரெடிட் கார்டு கொடுக்கலாமான்னு, அந்த கிரெடிட் கார்டு கொடுக்கறதுக்கு இருக்கக்கூடிய கிரைட்டீரியா மேட்ச் ஆகல பேங்க்குக்கு அப்படின்னாலும் டிக்ளைன் பண்ணிடுவாங்க. கஸ்டமர் அட்ரஸ் இன்கம்ப்ளீட், கரெக்டான அட்ரஸை கொடுக்கல கஸ்டமர் அப்படின்ற காரணத்துக்காகவும் கிரெடிட் கார்டு டிக்ளைன் ஆகும். கஸ்டமர் அப்ளிகேஷன் இஸ் இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி கிரெடிட் கார்டு டிக்ளைன் ஆயிருக்கும். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கரெக்டா ஃபில் பண்ணி கொடுக்கல, இன்கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கு, அதன் காரணமா கிரெடிட் கார்டு டிக்ளைன் ஆயிருக்கு. மிஸ்மேட்ச் இன் டீடைல்ஸ், சோ கிரெடிட் கார்டு இஸ் டிக்ளைன், நம்ம ஃபில் பண்ணிருக்க டீடைலும் ஃபீல்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைண்ட் பண்ண டீடைலும் மிஸ்மேட்ச் ஆகுது, ஏதோ முன்னுக்கு பின் முரணாக தகவல் இருக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரி டிக்ளைன் பண்ணுவாங்க. கஸ்டமர் சிபில் செட்டில்மெண்ட்,
கஸ்டமர் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணும்போது அவரோட சிபில் ரிப்போர்ட்ல செட்டில்மெண்ட் போயிருக்காரு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இதன் காரணமாகவும் கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் டிக்ளைன் ஆகும். இதெல்லாம் தான் ஒரு சில காரணங்கள் கிரெடிட் கார்டு டிக்ளைன் ஆகிறதுக்கு. இது தவிர்த்து வேற ஏதாவது காரணம் வந்ததுன்னா அதையும் வங்கியின் அதிகாரி நமக்கு சொல்லுவாங்க. இதன் காரணமாக தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்கல சார் அப்படின்ட்டு. இதெல்லாம் தான் இந்த கிரெடிட் கார்டு டிக்ளைன் ஆகிற ரீசன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.